அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் வந்து நீர்க்கட்டிக்கான மருந்து வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நீர்க்கட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலே இந்த நீர்க்கட்டி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை கேர்லெஸ்ஸாக விடவே விடாதீங்க. இது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் உடனே வந்து நீர்க்கட்டிக்கான மருந்து வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இந்த அறிகுறி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக வரும். சில பேருக்கு டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும். கர்ப்பப்பையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீர்க்கட்டி, வைப்பர் கட்டி, அப்புறம் வந்து கொழுப்பு கட்டி, இந்த மாதிரி கட்டிகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதனால் குழந்தையின்மை அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம ஆரம்பத்திலே நம்ம வந்து பார்த்து அதுக்கான மருந்தை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு இது வந்து நல்லா போகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டி மருந்து வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும். இது முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி ஆர்கானிக்காக நம்ம வந்து செய்கிறது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. பெண்களோட உடம்புலேயே வந்து யூட்ரஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம கரெக்டான மருந்தை வந்து சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது பிஸ்மி நாட்டு மூலிகையோட நீர்க்கட்டி மருந்து தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது எல்லா பெண்களுமே வந்து நம்மளோட உடம்பை வந்து ரொம்பவே பார்த்து கவனித்து வச்சுக்கணும். மோர் டீட்டெயில்ஸ்க்கு பிஸ்மி நாட்டு மூலிகையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.